இந்த மிளகா தனியாக காயுது 2 நாளாக காயுதுமா. இன்னைக்கு தான் நல்லா முளன்னு காஞ்சிருக்குது. அரைச்சிட வேண்டியது தான். மிளகாத்தூள் இல்லாமல் கடை மிளகாத்தூள் வாங்கி சாப்பிட்டு வயிறு வலியே வந்துச்சு. தனியும் நல்லா காஞ்சிச்சு. அரைச்சிட வேண்டியது தான். காஞ்ச கருவேப்பை நிறைய இருக்குது வீட்டில். கூட சேர்த்து அதையும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள். பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். சாமான்லாம் கழுவிட்டோம்மா. கழுவிட்டியா? ஓரமாக எத்தனை மழை வை, தண்ணியெல்லாம் கீழே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது மூலம் வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் ஈரமாயிடும். எப்போ இந்த சாமான் தொலைக்கி முடிக்கிறதுக்குள்ள முதுகுலையே வந்துச்சுரியம்மா. அதுதான் சாமான் கொஞ்சமாக இருக்கும்போது அப்பப்போ தொலைக்கி வச்சிடணும். மொத்தமாக தொலைக்கணும் முதுகு தான் வலிக்கும். ஆமாம்மா, நீ சொல்கிறப்ப சரிதான். 4 நாளாகவே தொலைக்கி வச்சிடணும். சரி, கொஞ்ச நேரம் உட்காரு, காப்பி போட்டு தரேன்னா இந்த மிளகா தனியாக எடுத்து வச்சிட்டேன். போடுமா சூடாக குடிக்கலாம். என் வயசு பசங்கள்லாம் எப்படி இருக்குங்க? ஃபோனில் கேம் விளையாடிக்கின்னு ஃபோனில் பார்த்துக்கின்னு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஒன்று இருக்குங்க. நான் இப்போ சாமான் தொலைக்கின்னு உட்காந்துக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டால் எனக்கு இதுதான் வேலை. இந்த அம்மா எங்கன்னா ஃபோன் வாங்கி தராங்களா? என்ன சார், ஃபோன் வேணுமா? ஃபோன் எதுக்கு உனக்கு? சும்மா பார்க்கறதுக்கு தாம்மா. அப்படி நீ ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. படிக்கிற வேலையை பாரு. ஆமாம், ஆன்லைன் கிளாஸ் கூட அப்பா ஃபோன்லேயே பார்க்க சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அப்பவும் வாங்கி தரவில்லை. ஸ்கூலில் திறந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டோம். எப்போ தான் ஃபோன் வாங்கி தருவீங்க? நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக பார்த்தியா, அப்போ தான் உனக்கு ஃபோனு. இதுக்கு நடுவில் ஃபோன் வேணுன்னா அப்பா ஃபோன் வாங்கி என்ன பார்க்கணுமோ பாரு. அப்பா ஃபோன்லேயம்மா பார்க்க? வேணாம்மா. வேறு இன்னும் 4 சாமான் எடுத்து வந்து கொடு, அதே தொலைக்கிட்டு உக்காந்துங்க. ஃபோன் வேணுமா? ஃபோனு ஏன் ஃபோன் எல்லாம் இருக்க முடியாது? நம்மளும் அந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இல்லை. புதுசாக ஃபோன் ஒன்று வந்துச்சு, ஆடின்னு இருக்காளுங்க ஃபோன் வேணும்னு. நீ இருக்கிறையே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா. முன்னாடி இது பாட்டு, இது ஓலை கொட்டா தவளை கொட்டானே ட்ரெண்டிங் பாட்டு மாதிரி தான். ஐயோ இதில் என்ன பாட்டுனே தெரியலையே. அந்த காலத்தில் எவ்வளோ சூப்பர் பாட்டு இருந்தது. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. இந்த மாதிரிலாம் பாட்டு எதுவும் முன்னாடி ஓலை கொட்டா தவளை கொட்டானே. இந்த காலத்து பாட்டு அப்படிதாம்மா இருக்கும். ஐயோ என்ன பாட்டோ. மஜவா இருக்கிறையே பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா. யாரே பஞ்சு மிட்டாய் விற்கிறவரா? ஆஹா பஞ்சு மிட்டாயா. பஞ்சு மிட்டாய்னா வேணாமா, ஏற்கனவே பல்லு சொத்தியா இருக்குது. ஆஹா பஞ்சு மிட்டாயா, நீ இருக்கிறையே போல கொட்டாயா, சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா. மஜவா இருக்கிறையே பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, மஜவா இருக்கிறையே பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா. இன்னைக்கு அம்மா கிட்ட செம்ம அடி வாங்க போறா ஒருத்தி. அடி வாங்காம பாட்டை நிறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த லூசு பாட்டை. இது லூசு பாட்டா? என்ன ட்ரெண்டிங்கான பாட்டு? சந்து பொந்தெல்லாம் இந்த பாட்டை தான் கேட்டேன். அதை போய் லூசு பாட்டு சொல்றீங்களா? பாடினது போதும், மிளகா தனியாக போட்டு தரேன். இத்தனை அரைச்சின்னு வந்துரு. எப்போ பாரு உங்களுக்கு இதே வேலைம்மா. கோதுமை மிளகாத்தூள் அரை. நான் இங்கே லீவ் விட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில். அப்படியாம்மா? சரி, அப்பா மீன் வாங்கின சொல்லியிருக்காரு. மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கான்னு இருக்கேன். சரி சொல்லிடுறேன் வேணான்னு. சாம்பார் ரசமே போதுமா பசங்களுக்கு? மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இப்பயே. ஏண்டி அம்மா நம்ம வீட்டில் கறி மீன் செய்கிறது பெரிய விஷயம்டி. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமைன்னு கிழமை மட்டும் தான் சொல்லிருப்பா. நான்வெஜ்ஜே செய்ய மாட்டா. இன்னைக்கு செய்யணும்னு சொல்லிக்க. தயவு செஞ்சு போய் அரைச்சி ஓடி வந்து சீக்கிரம். சாம்பார் ரசம்லாம் வேணாண்டி, அதெல்லாம் யாரையும் சாப்பிட முடியும் தினமும்மா? தூக்கில் போட்டு டக்குன்னு போய் டக்குன்னு அரைச்சி நேரம் பாய்ப்பா. அப்படி வாங்க வழிக்க. நீயே வடி கூட மிளகு அரைக்கிறதுக்கு. நான் வரலடி, நீ போயிட்டு வா. சோம்பேறினா சோம்பேறி, ஒன்றா நம்ம சோம்பேறிமா. இவன் எங்கேயே வரமாட்டா, வீட்டுக்குள்ளேயே தான் புந்து நிற்பா. உன்ன மாதிரி நான் போய் விளையாடிட்டு வரேன். சாமான் தொலைட்டு வந்து முதுகுலில் உட்காந்துக்கண்டி. அதெல்லாம் ஒரு வேலைன்னு சீன் போடுற பண்ணு. அப்படியா? நாளையிலேருந்து நீ தொலைக்குமா சாமானம்மா? நாளிலேருந்து இவ தொலைக்கிறலாம் சாமான் அவட்ட கொடு. அப்பா என்னால் முடியாது பார்த்தனா. கொஞ்சம் மிளகா ரசம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கூட்டு பொரியெல்லாம் தாளிக்கிறதுக்கு வேணும். ஏண்டி ரெடி ஆயிடுச்சு, போய் எடுத்து அரைச்சின்னு வா. வெறும் மிளகா தனியாக மட்டும் தானேம்மா? 1/2 கிலோ மிளகா 1/2 கிலோ தனியாக வா. ஏண்டி 1 கிலோ தனியாக 1/2 கிலோ மிளகா தண்ணி போட்டிருக்கேன். காரம்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. நான் கொஞ்சம் சாமான் போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, அரிசி கொஞ்சம், சுக்கு, மஞ்சள், மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்தா கணக்கு போடுவாங்க. எவ்வளோ வெயிட் வருது பார்த்து அதுக்கு கணக்கு தகுந்த மாதிரி காசு கேட்பாங்க, கொடுத்துட்டு வா. 1 கிலோ தனியாக 1/2 கிலோ மிளகா. அப்போ சாமானா? சரி. மிளகாத்தூள் அரைச்ச உடனே தூக்கில் போட்டு எடுத்துன்னு வந்துடாத. கொஞ்சம் நேரம் அங்கே ஆற வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் பாரு. அங்கே ஆற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கில் போட்டு எடுத்துன்னு வா. இல்லைன்னு வச்சுக்க மாவுலாம் சூடாக இருக்கும். அந்த இதெல்லாம் அப்படி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். மிளகாத்தூள்லாம் கெட்டு போயிடும் சீக்கிரமா. ஆற வச்சு எடுத்துன்னு வா. இதெல்லாம் வேற இருக்குது அதில். ரோட்டில் அப்படியே தப்ப தப்பன்னு விடாத. பார்த்து போ, வண்டிலாம் வர ஓரமாக போயிட்டு வா. சரி சரி. காப்பி போகிறதுக்கு பால் இல்லையே. சரி, வாடகைலேருந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பா. எடி பால் இல்லடி. இப்போ
இப்போ என்ன கடைக்கு போய் வேணாம் சொல்ல போகிற அதானே? போயிட்டு வரேன். அப்படியே 5 ரூபா காப்பி தூள் ஒன்று வேணுந்துரு. சரி சரி. மிளகா எடுத்து டப்பால போட்டு வச்சிடலாம். ஆண்டி கிரிஜா இருக்காளா? இல்லம்மா, அவ கடைக்கு போயிருக்கா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஆண்டி, விளையாட கொண்டு போலான்னு வந்தேன். கடைக்கு போயிருக்கா, வந்தோன்னு அனுப்பிச்சு விட்றேன்னு. சரிங்க ஆண்டி. எதுனா சாப்பிட்றியாம்மா? காப்பி குடிச்சிட்டு போறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி. சரி, அவ வந்ததை அனுப்பிச்சு விட்றேன். ஓகே ஆண்டி, நான் போயிட்டு வரேன். அந்த தலையில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கக்கூடாது? தலை மஞ்சளாக மாறி போச்சு, என்ன தடவாம. அது கலரிங்கம்மா, என்ன தடவை ஒன்றும் மாறி போல. ஐயோ, முடினா கருப்பாக தாண்டி இருக்கணும். என் கலராக மாதிரி இருக்கு பத்தியா? என்ன தடவாதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த பால் இந்த. கொடு. ஏம்மா, பேக்கெட் பால்லாம் வாங்க கூடாதா? பேக்கெட் பால்லாம் அவ்வளோ நல்லது ரெடி. நமக்கு பசும்பால் கிடைக்குது நம்ம ஊரில். நம்ம கிடைக்கிற வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கலாம், நம்மளும் பால் பேக்கெட் தான் வாங்கணும். நீ ஏன் இடுப்பில் கை வச்சுனே நிற்கிற அசிங்கம்மா? சாமா ஒரு சைடாக உட்காந்து திறக்கணும்மா, பிடிச்சிக்கிச்சுமா. எப்போ பாரு இவளுக்கு இதே வேலைம்மா. பால் பொங்கிடுச்சு, காப்பி போட்டு குடிச்சிட வேண்டியது தான். இந்த மனசு மீன் வாங்கினு சொல்லிட்டு சொன்னார் ஃபோன் பண்ணி. இன்னும் அழகான எப்போ தான் வாங்கிட்டு வந்து நான் எப்போ க்ளீன் பண்ணி எப்போ சமைக்கிறதுன்னு தெரியலையே. பசும்பாலில் காப்பி போட்டேன்னா அது தண்ணி டேஸ்ட்டு. பச்சை தண்ணி மாதிரி இருக்குமா? ஏண்டி இதுதானே நல்லது, குடிடி. ரொம்ப திக்கெல்லாம் குடிக்கக்கூடாது. எதனா ஒன்று சொல்லினேரு. பின்ன 6 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா தண்ணி எல்லாமே வேறு எப்படி இருக்கும்? நான் வரத்துக்குள்ளே காப்பி போட்டு குடிச்சு நிற்கிங்களா நைஸா? வாடி நீ போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர. அது வரைக்கும் காப்பி குடிக்காம உட்காந்துப்பாங்களா? உனக்கு ஊற்றி வச்சுக்க போயிடுவா. அப்பா வந்துட்டாரா? இன்னும் வரலடி, அவர் தாண்டி பார்த்து நிற்கிறேன் நானே. கோமதி, ஐயா, அப்பா வந்துட்டாரு. எவ்வளோ பெரிய மீன் பத்தியா? எவ்வளோ நேரங்க பார்த்து நிற்கிறது? இப்போ தாண்டி போட்டில் பிடிச்சின்னு வந்து இறக்குனாங்க மீனை. அதை ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு வரேன். அதுக்கு லேட் ஆகிப்போச்சு. எதுக்கு இவ்வளோ பெரிய மீன் வாங்கி வந்திருக்கீங்க? இதை எப்படி வெட்டுறது? வெட்டி கூட வாங்கி வந்திருக்கீங்க? அவங்களே வெட்டி தந்தாங்கன்னா தலைலாம் தூக்கி போட்டுடுவாங்க. தலைலாம் வச்சு நம்ம குழம்பு வைக்கலாம்ல, அதனால தான் நம்மளே வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். நம்மளே வெட்டிக்கலாம்னு எடுத்து வந்தீங்களா? சரி, போய் வெட்டுங்க. என்னடி என்ன போய் வெட்ட சொல்கிற? நீயே வெட்டிடி. என்னால் அரோமலாம் இந்த மீனில் வெட்ட முடியாது. இவ்வளோ பெரிய மீன்லாம் போய் கத்தி எடுத்து தரேன், வெட்டுங்க. இந்த பட்டக்கத்தி எங்கிட்ட வச்சிங்க? உள்ளதாம்மா இருக்கு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. என்ன சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா. கத்தி நல்லா சார்பாக தான் இருக்குது. இந்தாங்க, எத்தனை போய் தூரமாக அப்படியே வச்சு வெட்டுங்க. நீ கிட்டே வெட்டாதீங்க, நான் தடிக்கும். வந்தவனை ஒரு டம்ளர் காப்பி குடிக்கிறியான்னு கேட்டால பத்தியா? மீன் வெட்டுன்னு துரத்தி விட்றா. காப்பிலாம் அப்புறம் வந்து குடிப்பீங்க. முதல் வெட்டி எடுத்துன்னு இதை மெல்லிசா வெட்டுங்க. மீனை பெருசு பெருசாக போட்டுறாதீங்க, வேவாது வறுக்கும் போது. 1/2 கிலோ சிக்கன் வாங்கினாந்து கொடுத்துருக்கணும். மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பத்தியா? எனக்கு தேவைதான். நீங்கள் தானே சிக்கன் சூடுன்னீங்க. வெட்டுங்க. நீங்கள் என்ன வாய் பார்த்துருக்கீங்க? காப்பி குடிங்க, ஆறி போகுது பேர். நம்ம போய் மீன் எப்படி விட்டாங்கன்னு பார்க்கலாண்டி. ஆமாம், போய் பார்க்கணும். எவ்வளோ பெரிய மீன். ஞம் 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 ஞம். அக்கா, மாமா எங்கே இவ்வளோ பெரிய மீனை தூக்கி போயின்னு இருக்காரு? வாடி எங்கடா கலந்த ஆளை கணவன் பார்த்தேன். என்னது முறுக்கு கூடையில் போட்டு வந்திருக்க? வர வழியில் மீனாவை பார்த்தேன். உங்களுக்கு முறுக்கு கொடுக்கணுமா? கொடுத்து அமிச்சுது. அதை வர வழியில் எடுத்து சாப்பிட்டேன். குறைஞ்சிட்டு இருக்கோம், அதுக்கிட்ட போட்டு குத்துறாத. நீ மொத்தமாக காலி பண்ணாமல் போனியா? 2 தானே எடுத்துருக்க. பரவாயில்ல. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லியே நீ. மாமா எங்கே மீன் எடுத்துன்னு போயிருக்காரு? மீன் வியாபாரம் ஆரம்பிச்சாரா? அதே கேட்குற. குழம்பு வைக்க மீன் வேணும் சொன்னேன். இவ்வளோ பெரிய மீன் வாங்கி வந்துருக்காரு. அதுவும் வெட்டாம கூட. அதான் வெட்டி எடுத்து சொல்லியிருக்கேன். வெட்டுறதுக்காக தான் போயிருக்காரு. ஓஹோ, இன்னைக்கு மீனா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். பெரிய பொண்ணாத்தியை பார்த்தியா? அந்த முறுக்கு குடைக்கும் அவங்களுக்கு பார்க்க முறுக்கு விற்கிறவங்க மாதிரி இருக்காங்களே. சரி வாயை பார்த்துங்க. கதை வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வறுத்து தரேன். மீன் குழம்பு வச்சு எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்கு. மீன் தானே வறுக்கிற? இவ்வளோ மீன் என்ன பண்ணுவேன்? பாதி மீன் எனக்கு வறுத்து கொடு, நான் 2 நாளைக்கு வச்சுக்கிறேன். போதும் 2 நாளைக்கே? போதும். எவ்வளோ முறுக்கே மறைச்சு பார்த்து நிற்காதீங்க. வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அமுக்குங்க. உங்களுக்கு ஆளுக்கு 2 முறுக்கு தரேன். நீ வேற சும்மாடி. அடுத்த வீடியோல மீன் குழம்பும் மீன் வறுவலும் வந்துருக்கு. மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க வச்சுக்கோங்க. பாய்.